Hi Makale, welcome back to my YouTube channel, The Life of Bash. நம்ம எபிசோட் நம்பர் 8க்குள்ள வந்துட்டோம். இது வந்து என்னுடைய ஃபேவரட்டான எபிசோட். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதியிருக்கேன், பட் ஸ்டில் இது வந்து ஃப்ரம் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனாக தான் இருக்க போகுது. எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். டைட்டிலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ரீசெண்ட் ஒரு கிராஜுவேட்டாக யாராச்சும் யூகேக்கு வரணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரீங்க, பேச்சுலர்ஸ் இல்லைனா மாஸ்டர்ஸ் இல்லைனா பிஹெச்டி பண்ணணும்னு வரீங்கன்னா அவங்களுக்கும் இங்கே இருக்க யூகேல இருக்க இன்டர்நேஷ்னல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோவில் வந்து எனக்கு நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி லெசன்ஸாக தான் இருக்க போகுது. இது மோர் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட் பேசுகிற மாதிரின்னு சொல்லலாமே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. நம்பர் 1, நான் யூகேல வந்த உடனே பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில், தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் கணக்கில் நம்ம வந்து காசு கட்டி யூகேல கோர்ஸ் படிக்கணும்னு வரோம். பட் இது யூகேல மட்டுமா, இல்லை மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருக்கா, இல்லை இந்தியாலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அண்ட் இவங்க எப்படி இந்த டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. யாரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா, கரெக்டாக என்னோட டிசர்டேஷன் பீரியடாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு மாடியூல் சப்மிட் பண்ணுற, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற பீரியடாக இருக்கட்டும், எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க நிறைய அசைன்மெண்ட் ஹெல்ப் பண்ணுற ஏஜென்சிஸ். நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டைமே இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்லி, நீங்கள் காசு கொடுத்து தான் வந்து வெளிநாட்டுக்கு வரீங்க ஒரு கோர்ஸ் படிக்க. அங்கேயும் வந்து காசு கொடுத்து தான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட்லி, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ், உங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வளர்ந்தாதான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜாப் வேணும்னு சொல்லி தேடுறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டிசர்டேஷன் சரி, எக்ஸாம்ஸ் வந்து காப்பி அடிக்க, எக்ஸாம்ஸ் வந்து பே பண்ணி எழுத வந்து வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் இருந்துச்சு, ஆன்லைன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த மாதிரி காசு கொடுத்து அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா பண்ணாதீங்க. பிகாஸ் அது உங்களுக்கு தான் பேக்லாஷ் ஆகும். யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நம்பர் 2, நம்ம எல்லாருக்குமே வெளிநாட்டு வரணும்னு ஆசை இருக்கும். வெளிநாட்டுக்கு வந்த உடனே ஓகே, காலேஜ் சேர்ந்துட்டோம், ஒரு யூனி சேர்ந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, காசு இல்லைன்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் சேருவோம். பார்ட் டைம் ஜாப் சேர்றது நான் வந்து தப்புனே சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக உங்களை பற்றி உங்களுக்கு தான் நிறைய தெரியும். உங்களோட பெஸ்ட் டீச்சர் யாருமே இல்லை டு நோ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் செட் ஆகாது, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா பி ஓப்பன் டு யுவர் யூனி அண்ட் பி ஓப்பன் டு யுவர் அம்மா அப்பா. ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாட்ட பேசுங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் ஸ்டில் நான் பார்ட் டைம் ஜாப் போனேன். அதனால வந்து எனக்கு நிறைய மாடியூல்ஸில் எனக்கு நிறைய மார்க்ஸில் இதெல்லாம் கம்மியாச்சு. ஸோ அதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தேன் தேங்க்ஃபுல்லி. பட் ஸ்டில் என்ன மாதிரி யாராச்சும் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். இஃப் யூ டோன்ட் திங்க் யூ கேன் ஹேண்டில் டூ திங்ஸ் அட் த சேம் டைம், பி ஓப்பன். ஏன்னா இங்கே நீங்கள் வந்தது படிக்கிறதுக்கு, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான். நம்பர் 3, தேவையில்லாத விஷயம். எனக்கு இப்போ டின்னர் எனக்கு என்ன வேணும், எனக்கு பிரியாணி வேணும்னா அந்த விஷயத்துக்கு வேண்டிய ஒரு பொருட்கள் தான் நான் வாங்கணும். இல்லை பிரியாணியே வாங்கினா பிரியாணி தான் வாங்கணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு இது வாங்குறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இது வாங்குறான், என் பாய் ஃப்ரெண்ட் அது வாங்குறான்னு சொல்லிட்டு கண்டதை வாங்கி போட்டு திணிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் 1 வீக், செகண்ட் வீக்லேயே வந்து மந்த்லி செகண்ட் வீக்லேயே வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ப்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நானும் ஒரு காலத்தில் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களால் கரெக்டாக ரொட்டேஷன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் நோட்டிஸ் தட் நீங்கள் எல்லாரும் எப்படின்னு தெரியல, பட் எனக்கு என்னென்னா என்னோட அக்கௌண்ட்டில் காசு கொஞ்சம் இருந்தால் தான் எனக்கு மென்டல் ஃப்ரீயாக இருக்கும். லைக் கொஞ்சம் ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, ஐ ஹாவ் சம்திங் டு பேக் இட் அப்னு சொல்லிட்டு. ஸோ ஜீரோ பேலன்ஸில் இருந்தால் எனக்கு வந்து அது ஏனே தெரியல, அந்த டேவே ஓடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. குறைஞ்சது நீங்கள் உடனே எடுத்தோன்னா கம்மி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பட் ஸ்டில் சின்ன சின்ன விஷயம். இப்போது
ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எத்தன வெங்காயம் தேவைப்படும், எத்தன எஃகு தேவைப்படும், அந்த மாரி மட்டும் வாங்குங்க. எல்லாம் பல்கிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா, அது கெட்டும் போயிடும். ஸோ உங்களுக்கு தான் அது லாஸ். நம்பர் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். யாராச்சும் யுகேல இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, கரண்ட் ஸ்டூடெண்ட் ஆர் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்டா இருக்க போறீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஐ திங்க் யூ வில் ஹேவ் 2 செமஸ்டர், 3 செமஸ்டர், 4 செமஸ்டர் எல்லாமே உங்க கோர்ஸ் பொறுத்து தான். பட் என்னுடைய ஒரு பெஸ்ட் டிப் அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பில்டிங் யுவர் சிவி. உங்க சிவி எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய ரிசல்ட் வந்த உடனே வந்து நீங்க ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கணும். அப்படி இல்லனாலும் நெறைய பேரு டிசர்டேஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் அப்படி பண்ணல. ஏன்னா நான் நெனச்சுட்டு இருந்தேன், ஓகே கிராஜுவேஷன் முடிஞ்சோனே நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே அப்ளை பண்ணும்போது தான் இட்ஸ் a பீக் டைம். ஸோ அந்த காம்படிட்டிவ் பீப்பிளோட நீங்க வந்து இது பண்ண ஸோ அந்த காம்படிட்டிவ் பீப்புளோட நீங்களும் வந்து கம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பில்டிங் யூர் சிவி. அப்போவே வந்து சிவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டிலேயே கரியர்ஸ் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா யூனிவர்சிட்டிலையும் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்க சிவி அமிச்சிங்கன்னா அவங்களே கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோ டிப். நான் வந்து ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் சீரீஸ்ல. பட் ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ ஆல் அவுட். ஓ, அதுல இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இப்போ சிவி நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே எல்லாம் கிரியேட் பண்றேன்னா, அதுல நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்பயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்க் என்னன்னா, நீங்க என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க, என்ன ஸ்கில் செட் நீங்க மிஸ் பண்றீங்க ஃபார் யோர் ட்ரீம் ஜாப்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன் தட் கேஸ் ஏதாச்சும் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஓ ஃபியூச்சர் ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் யூனிவர்சிட்டியில கண்டக்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் இதில் வாலண்டியர் பண்ணேன், இதில் நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணேன், எனக்கு அந்த ஸ்கில் செட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் தட். நம்பர் 5 இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் தான் கொஞ்சம் மக்கா இருந்துட்டேன். என்னன்னா கிராஜுவேட் ரோல்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. We know about internships, we know about entry level jobs, associate jobs, and then like experience jobs எல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் எனக்கு வந்து கிராஜுவேட் ரோல்ஸ்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இது என்னன்னா, நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க கிராஜுவேட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து சில கம்பெனிஸ்ல இருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ கிராஜுவேட்டும் ஆவாங்க, வேலையும் கையில இருக்கும் அந்த மாதிரி. இது கிராஜுவேட் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட் ஜாப்ஸ். இதை பத்தி நான் அவ்வளோ சர்ச் பண்ணல, ஏன்னா ஐ வாஸ் டூ லேட் ஃபார் தட் to catch that bus. So if in case you're a current existing student, check out that also. நம்பர் 6 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த சிவி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இல்லைன்னு தெரிய வரும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ்க்கு நீங்க ஒர்க்குக்கு போங்க. ஸோ இதுல மெயின் விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஒர்க் போறீங்க, லெட்ஸ் சே ஒரு பபிள் டீ ஷாப்ல ஒர்க் போறீங்கன்னா, ஐ நோ இட்ஸ் நாட் லைக் நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்களோ அதுக்கு வந்து அந்த இது இல்லை, நீங்க சேல்ஸ் அசோசியேட்டா தான் இருக்க போறீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஈவன் இஃப் யூர் ஒர்க்கிங் லைக் ரீட்டைல் ஷாப்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். பட் அந்த டைம் வந்து நீங்க ஸ்கில் செட் பில்ட் பண்றதும் இல்லாம உங்களோட கொலீக்ஸோட, எஸ்பெஷலி உங்க மேனேஜர்ஸோட, சீனியர்ஸோட நீங்க நிறைய ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல்ல, அவங்க வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே தான் வந்து யூ ஹாவ் டு பேக் இட் அப் வித் யோர் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல சிவி, கவர் லெட்டர், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அண்ட் உங்களுடைய ரெஃபரன்சஸ் இது எல்லாமே வந்து நீங்க பேக் இட் அப் பண்ணணும். இஃப் இன் கேஸ் யூர் அப்ளைங் ஃபார் அ வெரி பிக் கம்பெனி, அது உங்க ட்ரீம் ஜாபா இருந்தா. ஸோ ரெஃபரன்சஸ் ரொம்ப முக்கியம் பிகிலே. நம்பர் 7 நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க, திரும்ப சொல்ல மாட்டேன். ஆல்வேஸ் ஹாவ் சம் பேங்க் பேலன்ஸ் இன் யோர் பேங்க் அக்கௌண்ட். உங்க ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கிறதோட இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் காசாச்சும் இருக்கும். ஸோ தட் யூ வில் ஃபீல் ஓகே நான் பஸ்ல கூட போகலாம் நடந்து போகிறதோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஷுர் யூ ஹாவ் சம் மணி இன் யோர் பேங்க் அக்கௌண்ட். நம்பர் 8 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது என்னன்னா, நீங்க யூகேல ஸ்டூடெண்ட் விசால வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ரூல் மாதிரி இருக்கும். அந்த ரூல் என்ன, அந்த ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, நீங்க ஜாப் எங்கேயா வேலை பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் யூ கேன் ஒர்க் அப் டு 20 hours to 40 hours. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் டிசர்டேஷன் டைம் அப்போ வந்து நம்ம 40 hours ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு. 40 ஹவர்ஸ்ன்றது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டா உங்களுக்கு வந்து அந்த ஹாலிடே டைம் அண்ட் வந்து இந்த ஆமா
40 ஹவர்ஸ்ன்றது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஹாலிடே டைம் அப்போ மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். டிசர்டேஷன் டைம் அப்போ நம்மளுக்கு கிளாஸஸே இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இட்ஸ் அ பிக் நோ. ஏன்னா நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா யூகேவிஐக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் நேஷனல் இன்சூரன்ஸ், நம்ம பிஆர்பி கார்டு எல்லாமே கொடுத்து தான் அந்த ஜாப்ல சேர்ந்துருப்போம். ஸோ நம்மளுடைய எல்லா மூமெண்ட்ஸையும் வந்து யூகேவிஐ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் மீ ஆன் தட். ஸோ மேக் ஷூர் யூ ஒர்க் அப் டில் யுவர் ரெக்வயர்மெண்ட்ஸ். உங்களுடைய விசா எவ்வளோ ஹவர்ஸ் அலோவ் பண்ணுதோ அவ்வளோ மட்டும் ஒர்க் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா. ஏன்னா இதுலலாம் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணும் போதும் இஷ்யூஸ் வர வாய்ப்பு உண்டு. இல்லைனா அதுக்கு முன்னாடியே இஷ்யூஸ் வரையும் வாய்ப்பு உண்டு. ஸோ பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. நம்பர் 9, நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தோன்னா ஐ நோ இட் சக்ஸ் டு make your own food, it sucks to clean your own house, it sucks to go to the uni as well as work somewhere. I know, but prioritize your health first. ஹெல்த் இல்லைன்னா உங்களால் மோட்டிவேஷன் இருக்காது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காதீங்க. ஏன்னா சம்மர் டைம் அப்போல்லாம் வந்து ரொம்ப அதிசயமாக சன்னெல்லாம் வெளில வரும் யூகேல. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஐ எம் நாட் பிக் ஆஃப் அ பார்க் பர்சன் முன்னாடி. பட் இப்போ வந்து சம்மர் டைம் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போகணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஆசை. நான் அந்த மாதிரி யோகாலாம் போய் பண்ணியிருக்கேன். it just makes you feel like a different person. So always stay hydrated. உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ நோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி மாஸ்டர்ஸ் கோர்ஸ்க்கு வரவங்களுக்கு 2 years எடுக்கிற கோர்ஸ் நிறைய டிகிரிஸ் வந்து இங்கே 1 yearலேயே எடுக்கிறாங்க. ஸோ இமேஜின் 1 yearன்றது ஈஸியாக முடிஞ்சிடும். பட் அந்த 1 yearல எவ்வளோ கோர்ஸ் சப்மிஷன் இருக்கு, எவ்வளோ உன்னிப்பாக வந்து மார்க்லாம் போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ திங்க் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேம் ஹியர் ஃபார். அண்ட் அந்த சக்ஸஸ் அனுபவிக்க உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் இருக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ செட் ஹெல்த் இஸ் வெல்த். நம்பர் 10, லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் அட்வைஸ் ஃபார் மீ இஸ் எதையும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் ஓவர் திங்க் பண்ணுறத வந்து நம்ம எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்க தான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லலாம் வந்து அப்படியே வேற லெவலில் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தா தான் தெரியும் ஒருத்தவங்க லைஃப் எவ்வளோ போரிங், எவ்வளோ கிரே, எவ்வளோ டல்லாக போகுது. அந்த ரியாலிட்டி ஹிட் பண்ணும் போது தான் ஒருத்தவங்களுக்கு தெரியும். நானே இது சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஓவர் திங்கில் வந்து ப்ரோ மேக்ஸில் நான் போய்கிட்டு இருக்கேன். அவார்ட் கொடுத்தா நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். பட் ஸ்டில் அதை வந்து நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறேன். ஐ நோ அதை விட்டு ஃபுல்லாக வர முடியாது யாராலையும் சொல்லிட்டு. எஸ்பெஷலி நம்ம இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ 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 வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இவங்க வந்து இது பண்ணுறாங்க, நம்ம இது பண்ண முடியலேன்னு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் டூ. பட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது உங்கள் கிளாக் இஸ் டிக்கிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து கரெக்டாக பொருந்தும். ஸோ அந்த கிளாக் இஸ் டிக்கிங் வீசா முடிகிறதுக்குள்ள உங்களால் முடிஞ்ச ஒரு 100% இல்லைங்க, 10,000% எஃபர்ட்ஸ் போடுங்க. உங்கள் எஃபர்ட்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா காலையில் எழுந்துக்கிறதுல. எழுந்துச்சு வீட்டை விட்டு வெளில போங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுங்கள். ஓ மை காட், பில்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன் யுவர் அடல்ட் லைஃப் ஹெல்ப் மீ அ லாட் டு பில்ட் மை கேரக்டர். ஏன்னா நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. பட் ஐம் மோர் ஹாப்பியர் அண்ட் மோர் ஒரு ஒரு பீஸ் இருக்கு எனக்குள்ளேயே அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆயிருக்கு. ஸோ மேக் ஷோர் யூ பில்ட் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ போத் இன் ப்ரொஃபஷ்னலி அண்ட் இன் பர்சனலி ஆல்சோ. ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ட்ரூ பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. நோ மேட்டர் அவங்க என்ன எத்னிசிட்டி, என்ன பேக்ரவுண்ட், எங்கேருந்து வராங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து மனசளவில் பிடிச்சிருச்சுன்னா அவங்களோட வந்து ஃப்ரெண்டாக இருங்க. பிகாஸ் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ யா, ஓவர் திங்க்லாம் பண்ணாதீங்க. இருக்கிற டைமை வந்து நம்ம சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம கெரியரை நம்ம தான் பில்ட் பண்ணுறோம். உங்கள் லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. அவ்வளோதாங்க. டக் 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 டக்குன்னு பேசிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு சிம்பிள் ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். நான் ஏன்னா உங்களோட சுச்சுவேஷன்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அண்ட் கிராஜுவேட்டும் ஆகிட்டேன். இட்ஸ் பீன் 8 months சக்ஸஸ்ஃபுல்லி. நான் வந்து ஜாப் ஹண்ட்டில் இருக்கேன். இப்போ தான் ஜாப் கிடச்சிச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி.
இப்போ என்னால முடியும்னா உங்க எல்லாராலையும் முடியும். ஆல் ஐ வுட் சே இஸ் ஜஸ்ட் கீப் ட்ரையிங் அண்ட் நெவர் கிவ் அப். இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஸ்பீட் பிரேக்கர், பள்ளம் எல்லாம் இருக்கு, யூ டர்ன், பின் பெண்டு எல்லாம் இருக்கு. பட் நீங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அழகா நம்ம ஊட்டிக்கு போறோம்னு நினைச்சிட்டு ஜாலியா போனீங்கன்னா நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ நோ வாட் ஹேப்பன்ஸ். ஸோ எஸ், hope you like this video. நெக்ஸ்ட் வீடியோவும் போட போறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் எதை பத்தி பேச போறேன் என்றால், how to have friends as an international student. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். as cringe it sounds, as as funny as it sounds, நிறைய நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரிலேட் ஆகும். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் gonna be honest with that topic and அதை பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு. ஸோ stay tuned for that. most probably next week வந்துரும்னு நினைக்கிறேன். until then, take care, drink lots of water, stay healthy, and marakama like, share, subscribe and comment to my YouTube channel, The Life of Bash. See you next time.